Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் ஜெனரல் ஸ்டடீஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, அதில் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ தென் இந்தியாவோட வரலாறு அதுக்கு சம்மந்தமான பாடங்கள் வந்து என்னென்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஹிஸ்ட்ரி சிலபஸில் வந்து சிந்துவெளியிலேருந்து நம்ம எல்லா டாப்பிக்கான வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆல்ரெடி பாலிட்டியும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டாகவே நம்ம கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த லெசன் வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய வரலாறு பகுதியில் இருக்க 3வது பாடம் படிக்க போகிறோம். தென்னிந்திய புதிய அரசுகள். அதில் யார் யாரை பற்றி படிக்க போகிறோன்னா, பிற்கால சோழர்கள் பற்றியும் பாண்டியர்கள் பற்றியும் படிக்க போகிறோம். சரிங்களா? பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள்னால் என்னங்க அர்த்தம்? ஸோ ஆல்ரெடி வந்து முன்னாடி பண்டைய காலத்தில் சோழர், சேரர், பாண்டியர் எல்லாருமே வந்து இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் சரிவை நோக்கி போயிருப்பாங்க. அவங்க அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க, சின்ன சின்ன இடங்கள் முற்றிலுமாக வந்து அழிஞ்சிருக்காது, சின்ன சின்ன இடங்களை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் அவங்களோட அரசாட்சிகள் எல்லாத்தையும் மீட்டெடுத்து மறுபடியும் ஒரு பெரிய அரச வம்சமாக உருவெடுத்திருப்பாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, பிற்காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்க, இப்போது பண்டைய சோழ அரசு வந்து உறையூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து திருச்சின்னு அழைக்கப்படக்கூடிய முற்காலத்தில் உறையூர்னு சொல்லப்படக்கூடிய இடத்தை தான் வந்து தலைநகரமாக வச்சுருந்தாங்க. கரிகாலனோட ஆட்சி காலத்தில் சோழ வம்சம் ரொம்பவே சிறப்பாக வந்து செயல்பட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன ஆயிருக்கு, சோழ வம்சம் வந்து படிப்படியாக சரிவு, அதாவது வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து விஜயாலயன் அப்படிங்கிறவர் கிபி 9ஆம் நூற்றாண்டில் விஜயாலயன் அப்படிங்கிறவர் சோழ வம்சத்தை மறுபடியும் மீட்டெடுக்கிறாரு. எப்படி அப்படின்னா, தஞ்சாவூரை கைப்பற்றி அவங்களோட அரச வம்சத்தாங்க நிறுவி மறுபடியும் சோழ வம்சத்தை என்ன பண்ணுறாரு, அவர் நிறுவுறாரு. ஸோ தஞ்சாவூர் தான் தலைநகராக வச்சு மறுபடியும் ஆட்சியை தொடங்குறாங்க. ஸோ தஞ்சாவூரில் வந்து நிறைய அரசர்கள் வந்து ஆட்சி புரிகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பின்னாடி வந்த முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின்னாடி அடுத்தடுத்து வந்தவங்க எல்லாருமே கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரியாவை தலைநகராக வச்சு செயல்பட்டு இருந்திருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஆரம்ப பண்டைய காலகட்டத்தில் திருச்சியில் அந்த உறையூருங்கிற பகுதி தலைநகராக இருந்துச்சு. பிற்கால சோழர்கள் எழுச்சி பெற்ற நிலையில் தஞ்சாவூர் இருந்துச்சு. அடுத்து முதலாம் ராஜேந்திரன் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து தலைநகராக வச்சு செயல்பட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். ஓகேவா? சரி, இதில் வந்து ஒரு காமன் டேட்டாஸ். இப்போ மறுபடியும் பேக் டு எங்கே போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி போகிறோம். முதலாம் ராஜராஜன். ஸோ பொன்னியின் செல்வன் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, ஸோ எக்ஸாக்டாக அவரே தான். ஓகேங்களா? சரி, இப்போ இவர் வந்து என்னென்னா ரொம்ப வல்லமை பெற்ற பேரரசர். ஏன்னா தமிழகத்துக்குள்ளே மட்டும் இருக்காமல் அவர் கடல் கடந்தும் போர்லாம் செஞ்சு என்ன பண்ணுறாங்க, இலங்கை முதற்கொண்டு நிறைய இடங்களை வந்து கைப்பற்றுறாங்க. ஸோ கடல் கடந்தும் வந்து சோழர்களோட அதிகாரத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு, நிறைய இடங்களில் அவங்க வந்து நிலைநாட்டியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து இலங்கை வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, சோழர் ஆட்சி விரிவடைகிறதுக்கு வழிவகுத்திருக்கு. ஸோ அதை தாண்டியும் வந்து போயிருக்காங்க. நல்ல ஒரு குட் மென்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தஞ்சையில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினவருமே இவர் தான். அடுத்தது அவருக்கு பின்னாடி அவரோட பையன் வந்து வராரு, முதலாம் ராஜேந்திரன் வந்து வராரு. சரிங்களா? ஸோ அப்பாவை போலவே இவருமே என்ன பண்ணுறாரு, நிறைய பகுதிகளை வந்து கைப்பற்றி இவங்களோட ஆட்சி பகுதிகளோட இணைத்து அவங்களோட நிலப்பரப்புகள், ஆட்சி எல்லைகளை வந்து நிறைய விரிவு செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. ஸோ ராஜராஜ சோழனோட பையனான இவரை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கங்கை கொண்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கங்கையை கைப்பற்றியவர் முதலாம் ராஜேந்திரன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இவர் தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இருக்குது இல்லைங்களா, அதை கட்டியிருக்கார். ஸோ பிரகதீஸ்வரர் கோயில் அப்படியே வந்து ஒரு மாடலாக வச்சு கட்டப்பட்டதான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கோயில் எதனால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வட இந்திய போர்களில் வெற்றி பெற்றதை குறிக்கிறதுக்காக, அதோட நினைவுக்காக கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை வந்து அவர் கட்டியிருக்காரு. சரிங்களா? சரி, அடுத்து சோழ பேரரசின் சரிவுன்னு கொடுத்துருக்காங்க. என்னங்க இப்போ தான் பாடம் ஆரம்பிச்சமாக இருக்குது, அதுக்குள்ளே சரிவா அப்படின்னா, சின்ன கிளாஸுங்கிறனால நமக்கு ரொம்பவே சுருக்கி தான் வந்து பாடப்பகுதியை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற 3 அரசர்கள் வந்து திறமை வாய்ந்த அரசர்களாக இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணப்படுது அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சியை வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த 3 பேரில் 3ஆவதாக வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டார் இல்லைங்களா, அவரோட பையன் இருக்கார். ஓகேங்களா? அதி ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் உள்நாட்டில் நடந்த கழக போர்னால அவர் வந்து கொல்லப்படுறாரு. சரிங்களா? ஸோ இப்போ பிற்கால சோழர்களோட ஆட்சி யார்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, விஜயாலயன் அப்படிங்கிறவர்னால ஆரம்பிச்சது இல்லையா. ஸோ இவரோட வழி வந்தவர்களோட ஆட்சி இந்த பீரியடோட என்ன ஆகுதுன்னா முடிவுக்கு வந்துடுது. சரியா?
சரி, இப்போ அடுத்து இந்த பாக்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாக்ஸ் வந்து எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த முதலாம் குலோத்துங்கன் யார், எந்த வழியில் வந்தவருங்கிற ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ முதலாம் ராஜராஜனோட ஆட்சி காலத்தில் சோழர்களும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது. சரிங்களா, முதலாம் ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லைங்களா, அவரோட பீரியடில் சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையில் திருமண உறவு வந்து மலருது. சரிங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது முதலாம் ராஜராஜன் இருக்கார் இல்லைங்களா, அவரோட பொண்ணு மகளான குந்தவையை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. சரிங்களா, ஸோ இவங்க 2 பேருக்கு பிறந்த ஒரு பையன் தான் யாருன்னா ராஜராஜ நரேந்திரன். அப்போ இவர் யார், முதலாம் ராஜராஜ சோழனோட பேரன். சரி, இந்த பையனுக்கும் யாருக்கும் கல்யாணம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜேந்திரன் இருக்கார் இல்லைங்களா, அவரோட பொண்ணான அம்மங்கா அப்படிங்கிற பொண்ணுக்கும் இந்த ராஜராஜ நரேந்திரனுக்கும் கல்யாணம் ஆகுது. இவங்களுக்கு பிறந்தவங்க தான் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்கன். கசின்ஸ் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதில் பிறந்தவர் தான் வந்து இந்த முதலாம் குலோத்துங்கன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ தலையை சுற்றி மூக்க தொடரமாக இருக்கும். கொஞ்சம் இவங்களாம் யார், முதலாம் ராஜராஜனோட பையன் தான் இந்த ராஜேந்திரன் அப்படின்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, கசன்ஸ் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக வந்தவர் தான் முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். அவ்வளோதான். ஓகேங்களா, சரிங்க. இப்போ இந்த அதிராஜேந்திரன் வந்து உள்நாட்டு போர் அந்த கழகத்தினால வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு வந்து கேள்விப்பட்ட உடனே கீழே சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் வந்து என்ன பண்ணுறாரு, சோழ அரியணை வந்து என்ன பண்ணிடுறாருன்னா கைப்பற்றிடுறாரு. ஸோ கைப்பற்றிட்டு முதலாம் குலோத்துங்கன் அப்படின்னு வந்து அவருக்கு பேர் வச்சுக்கிட்டு அந்த பெயரால் அரியணை வந்து ஏறுறாரு. ஸோ அவர் தான் யாருங்க, முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, யாருக்கும் பிறந்த பையன் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. அவரோட ஆக்சுவல் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சாளுக்கியன். ஸோ அவர் என்ன பேராக மாற்றிட்டு அரியணை ஏறுறாரு, முதலாம் குலோத்துங்கன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிக்கிட்டு அரியணை ஏறுறாரு. ஓகேவா, அப்போது சோழரோட ஆட்சி முடிவுக்கு வந்துச்சுன்னு நம்ம வந்து பார்த்தோங்க. ஆனால் இவர் அந்த சோழ வம்சத்தை சேர்ந்தவர் தானே, அப்புறம் எப்படி சோழ ஆட்சி முடிவுக்கு வந்திருக்க முடியும், அது தப்பான ஸ்டேட்மெண்ட் தானே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு தோணும். ஆனால் இவர் யார், இவர் சோழ வம்சத்தையும் சார்ந்தவர் தான், சாளுக்கிய வம்சத்தையும் இவர் சார்ந்தவர். அப்போ இவர் என்ன வம்சத்தின் ஆட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே கிளியராக இருக்கும். ஆக்சுவலாக இவர் முதலாம் குலோத்துங்கன் வந்து பார்த்திங்கன்னா தேவையே இல்லாத போர்கள், தேவையே இல்லாத சச்சரவுகள் இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணவர். சரிங்களா, ஸோ மக்களுக்கு வந்து நல்லபடியாக எல்லாமே செஞ்சு கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை இவர் கான்சென்ட்ரேட் பண்ணனால இவரை சுற்றி இருந்த இடங்கள் எல்லாத்தையுமே இவர் கையை விட்டு போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ காலப்போக்கில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பாண்டியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சோழர்களை மொத்தமாக வந்து தோக்கடிச்சிட்டு அவங்களோட ஆட்சியை வந்து தமிழகத்தில் நிறுவிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கிராமம் பிராமணர்களுக்கு வந்து கொடையாக வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம சபைக்கான உறுப்பினர்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, எந்த வயசில், இப்போ நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்ப்போம் இல்லைங்களா, அந்த இந்திய அரசியலமைப்பு புக் இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா எவ்வளோ வயசு வந்து இருக்கணும், இல்லை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வந்து ரூல்ஸ், இதுதான் வந்து கண்டிஷன்ஸ், இதை தான் வந்து ஃபாலோ பண்ணி உள்ளே வர முடியுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போவே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கு. அது எல்லாமே இந்த கல்வெட்டு வந்து நமக்கு தெரியப்படுத்துது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதம் அப்படிங்கிறதுல சோழர்கள் வந்து சைவத்து மீது மிகுதியான பற்று கொண்டவராக வந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்போ சிவபெருமானை பற்றின பாடல்கள் எல்லாமே வந்து சைவ அடியார்களான நாயன்மார்கள் வந்து பாடியிருக்காங்க. அது மொத்தமாக தொகுத்தவர் தான் வந்து இந்த நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவர். ஓகேங்களா, இதை வந்து நம்ம தமிழ் புத்தகத்துலையுமே வந்து நிறையா படிச்சிருப்போம். ஸோ சோழர்களோட கோவில்கள் அப்படின்னாலே முக்கியமான ஒரு 3 கோவில்கள் வந்து நமக்கு நினைவுக்கு வரும். தஞ்சாவூர் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் இது தெரியும், கங்கை கொண்ட சோழபுரமும் தெரியும். ஆனால் தாராசுரம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ரொம்பவே வந்து கலைநயம் மிக்க ஒரு சூப்பரான கோவிலுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவையாவது விசிட் பண்ண வேண்டிய கோயில் அது. ஓகேங்களா, சரி, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சோழர்கள் வந்து கல்விக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. முதலாம் ராஜேந்திரன் வந்து எண்ணாயிரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வேத கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரியை வந்து அவர் நிறுவியிருக்காரு. இப்போ வந்து அது விழுப்புரம் மாவட்டம். சரிங்களா, ஸோ அங்கே வந்து ஒரு 14 டீச்சர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணி 340 மாணவர்கள் வந்து அவங்களுக்கு கீழே படிச்சிருக்காங்க. ஸோ இதே போல் வேறு எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுச்சேரியாக இருக்கக்கூடிய அதுக்கு பக்கத்தில் இருக்க திருபுவனைங்கிற ஊர்லேயும், இப்போ செங்கல்பட்டாக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் முக்கூடல்லையுமே வந்து 1048வது வருஷத்துலையும் 1067வது வருஷத்துலேயும் வந்து இதே போல் கல்லூரிகள் எல்லாமே வந்து அமைக்கப்பட்டிருக்கதா வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க.
ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா சோழர்கள் வந்து கல்விக்கு ரொம்பவே முக்கியத்துவங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா பிற்கால பாண்டியர்கள். ஸோ கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே தென்னிந்தியாவில் 3 பெரும் அரசுகள் வந்து இருந்ததுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றினா சில சும்மா ஜென்ரலான விஷயங்களாக தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சோழர்களுக்கு வந்து எப்படி ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு அங்கங்கே வந்து சின்ன சின்ன அரசாக அவங்க இருந்து திரும்ப எழுச்சி பெற்று பெரும் அரசாக வந்தாங்களோ அதே போல் தான் பாண்டியர்களுமே களப்பிரர்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, கிபி 6ஆம் நூற்றாண்டில் ஒழிச்சு கட்டிட்டு மறுபடியும் இவங்க வந்து தமிழகத்தை ஃபுல்லாக வந்து இவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர அளவுக்கு இவங்க வந்து ரொம்பவே எழுச்சி எடுத்து வந்தாங்க. ஸோ கிபி 6க்கு அப்புறம் களப்பிரர்களை ஒழிச்சு கட்டிட்டு இவங்க வராங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் கிபி 9லேருந்து 13 வரைக்கும் சோழர்கள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க. ஸோ அடுத்த சோழர்களோட வீழ்ச்சிக்கு அடுத்து கிபி 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவங்க வந்து பாண்டியர்கள் வந்து ரொம்ப வலுவாக வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்போ அந்த கிபி 6ஆம் நூற்றாண்டில் யார் களப்பிரர்கள்ட்ட இருந்து மறுபடியும் பாண்டியர்களை வந்து வர வச்சார் அப்படின்னா கடுங்கோன் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, களப்பிரர்கள்ட்ட இருந்து பாண்டியர்களின் பகுதியை வந்து மீட்டெடுத்து கொடுத்துருந்துருக்காரு. ஸோ அடுத்து வந்து யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிகேசரி மாரவர்மன் அப்படிங்கிறவர் சமணர்களை ஃபுல்லாக வந்து துன்புறுத்தியிருக்காரு. ஸோ அதனால் இவர் என்ன சொல்கிறாங்க, சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ சைவ துறவியான திருஞான சம்பந்தர். ஸோ திருஞான சம்பந்தருங்கிறவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அந்த இடத்துல நம்ம சைவ துறவி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அரிகேசரி வந்து ஆக்சுவலாக வந்து சமணத்தில் தான் இருந்திருக்காரு. அவரை திருஞான சம்பந்தர் என்ன பண்ணிடுறாரு, சைவத்திற்கு வந்து மாற்றிருக்காரு. ஸோ மதம் மாறினதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அரிகேசரி சைவத்துக்கு மாறினதுக்கப்புறம் சமண மதத்தில் இருந்த எல்லாரையும் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி இவரை சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரிங்க, அடுத்து பிற்கால பாண்டியர்களின் எழுச்சி அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட தலைநகர் என்னதுங்க, மதுரைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பிற்காலத்தில் வந்து இவங்களோட முக்கியமான துறைமுகமாக விளங்குனது காயல் நகரம். சரிங்களா? ஸோ வெனிஸ் நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ இருக்கார் இல்லைங்களா? ஸோ இவர் வந்து என்னது, ஒரு பயணி. ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து ஆக்சுவலாக காயல் துறைமுகத்துக்கு வந்திருக்காரு. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா இந்த துறைமுக நகர் வந்து அரேபிய சீன கப்பல்கள் நிரம்பி இருக்குது. ஸோ விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் எல்லாமே இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட குறிப்பில் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்தவர் தான் வந்து சடையவர்மன் சுந்தர பாண்டியன். ஸோ இவர் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே இவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வராரு. ஸோ அதை தாண்டி அவரோட எல்லைப்பரப்பு எங்கே வரையும் இருக்குன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர் வரைக்கும் இவரோட ஆட்சி பரப்பு வந்து பரவி இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ பாண்டியர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பிற்கால பாண்டியர்கள் வந்து புதுசாக வந்து எந்த கோயிலும் பெருசாக கட்டலாம் கிடையாதுங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இது பண்ணல. ஆல்ரெடி கட்டியிருந்த கோயில்களை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி பராமரிச்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அங்கே எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. புதிய கோபுரங்கள், மண்டபங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சில கோயில்களில் வந்து அவங்க ஆட் ஆன் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கும் சொல்லணும்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுமே வந்து அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணி பராமரிச்சுட்டு வந்து வந்திருந்திருக்காங்க. ஸோ அவங்க எந்த ஒரு கோயிலையும் வந்து பிற்காலத்தில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த மாதிரி கட்டலாம் கிடையாது. ஆல்ரெடி இருந்ததை வீணாக போக விடாமல் நல்லபடியாக பராமரித்து பத்திரமா நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் மட்டும் இருக்குங்க. ஸோ அங்கே வந்து பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் குதிரை வணிகம் பயங்கரமாக நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு குதிரையோட விலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 தினார்களாக வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், இந்த பாடம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.